இந்த புறம்பலோக்கில் இருக்கிறார்கள் அவ்வளவு பேருக்குன்னா சாமானும் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு 2 தரம் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஓகே, நாங்கள் இப்போ கரைக்கு வந்துட்டோம். அதாவது அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க. மீன் பிடி விடுதா? ஆ, அழிஞ்சு போயிடுச்சு. என்ன சாமான்? வத்தன்னா கிழங்கா? வத்தப்பழம், இந்த தண்ணி காயிடுவானே. தண்ணி காய் கடன் பாதிப்பு விலங்குகளுக்கு. இப்போ சோழன் இது அழுகி, கச்சானில் அழுகி, இப்போ இப்படிதான் தொழில்கள் அடிபட்டு போறதுக்கு எல்லாம் இது செய்யாம கிடக்குறோம். அங்க அதுல 5 6 இங்கே இருக்குல்ல, இஞ்சால பக்கத்துல 6 அங்கறையெல்லாம் இருக்கு. வெள்ளம் இல்லாட்டி அவங்களுக்கு கிடைக்கிறத வச்சு அவங்க சாப்பிட்டுக்கணும், சந்தோஷமா இருக்கிறாங்க. வெள்ளத்தால முதல்ல வீட்டுக்குள்ள வருதா? வீட்டுக்குள்ள பெரிய முதலையா? ஒரு 5 அடி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பெட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொம்மாதுறையில் இருக்கிற நம்ம சிறானமதியை கொம்மாதுறையில் இருக்கிற ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தீவு கொண்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து தீவு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது தீவு இல்லை, அது வந்து வயல். என்னென்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ மழை பெஞ்சோ 2-3 நாளாக மட்டக்களப்பில் ஃபுல்லாக வெள்ளம் இருக்கிற இடங்கள்ல போய் பார்ப்போம்ன்றக்குள்ள எங்களுக்கு ஃப்ரெண்டரால் வந்து கண்டெக்ட் ஒன்று வந்து இருக்கும் கொம்மாதுறை சைட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு காட்டின இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வயல். ஆனால் அந்த வயலை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு குளம் இருக்குது. சிரிக்கிறதுக்குரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக தாட்டுப்பட்டு அது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரியே அது இருக்குது. என்ன சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம கேட்டு அதுக்கு பிறகு வீடியோக்குள்ள போவோம். சரிங்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னண்டா இந்த இடம்ல என்னது? இதெல்லாம் வயல். வயல். ஆமாம். இது வெள்ளத்தால தான். வெள்ளத்தால இல்ல, இப்ப வயல்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு அங்கால ஃபுல்லா அந்த பாதிக்கும் அதெல்லாம் அப்சர்லாம் வயல் தான். ஓகே, இந்த முழுவதும் வயல். முழுதும் வயல் காணியா ஃபுல்லா. இந்த சிட்டு முழுதும் வயல். இது முழுதும் வயல் சாண்டா இருக்கு. இது கொஞ்சம் பள்ளக்கையன்றோடையா கொஞ்சம் இது இடப்பம் தான் செய்வாங்க. இடப்பம் செய்யறது மற்றது அங்கால வயல் ஃபுல்லா தான் முழுதும் தாண்டிருக்கு. நிறைய அங்கால இதுக்கு மேலேயும் கூடுதல் அடிபட்டு நிறைய காணிகள் அடிபட்டு. இங்க இருக்கிற மக்கள் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் ஜீவனோபாயம் வந்து விவசாயம் மட்டும்தான். தோட்டங்கள் அடிபட்டிருக்கு, மற்றது கால்நடைகளுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்க நிறைய அடிபட்டிருக்கு. அடுத்தது இறந்திருக்கு. அடுத்தது வயல்கள் எல்லாம் அடிபட்டிருக்கு. நிறைய கஷ்டப்பட்ட சூழ்நிலை. இது 2வது பெருவெள்ளம். இது இப்படி பெருவெள்ளங்கள் இங்கே வரல. இங்கே அடுத்தது இந்த கிராமத்து ஊரத்தில் இங்கே கிராமத்து மக்கள் பாருங்க முழு பேருமே இடம்பெயர்ந்தாக்கலாம். ஏதாவது இங்க பாருங்க ஃபுல்லா இது ஃபுல்லா தாழ்றது. அதாவது சித்தாண்டில இருந்து கொம்மாதுறை இந்த கரையோர சமூகம் இருக்கிற மக்கள் முழுதும் பாதிக்கப்பட்ட மக்கள் தான். முழு பேரும் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து தான் திரும்பி வருவாங்க. அப்ப நிறைய பேருக்கு நிறைய சாமான்கள் போன தரம் பைக்குகள் வாகனங்கள்லாம் தாண்டுது. திடீர்னு வந்த வெள்ளம் தான் மழை நேரம் ஏற்படுறதால இப்ப போக்குவரத்து வசதிகள்லாம் போக்குவரத்து வசதியெல்லாம் கூடுதலாக முடங்கப்பட்டு இங்க சாப்பாட்டுக்கெல்லாம் அப்படிதான். நம்ம இப்படிதானே என்ன கேட்டா கொல்லி இல்ல சாப்பாடு கொண்டு கொடுப்போம். 11ஆம் மாசம் 23ஆம் தேதி வீடெல்லாம் உடைச்சிட்டு ரெண்டுல தான் இப்ப நிக்கிறாரு. வீடு திருத்தி தரல, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப மாட்டை நாங்க பாக்காட்டி மாடு செத்து போயிடும். கண்டு போட்ட மாடு, சின்ன மாடு. இந்த அவருக்கு தான் இப்ப சாப்பாடு கொண்டு வச்சுட்டு நிக்க தோணி போராக்கள்கிட்ட கொடுத்து விடுவேன். ஆனா காலை சாப்பாடு இல்ல. இன்னைக்கு 3 நாள் போன வேணும். போராக்கள்கிட்ட தான் சாப்பாடு கொடுத்து. சரி, இதுக்கு அங்கால நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களாம்னு சொல்லி இப்போ எங்களுக்கு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த இடத்தை வந்து தாண்டி போகிறதுக்கு வந்து தோணி வந்து இப்போ வந்து இல்லை. அப்போ இந்த வீட்டுக்காரர்கிட்ட தான் தோணி கேட்டுருக்கான். இவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு அவங்க தாரன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு தோணியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே நிறைய பேராக நிற்கிறோம். இதை தாண்டி போய் இதுக்கு அங்கால இருக்கிற மக்கள் எவ்வளோ கஷ்டங்கள் படுறாங்க, அவங்க படுற கஷ்டங்கள் என்னென்ன என்றது இந்த வீடியோவில் பார்க்குற உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்
தெளிவுபடுத்துறேன். பாருங்க. தலைமையா யானை எதுக்கு நிற்கிறது இங்கெல்லாம் இல்லை இங்கே வராங்க இங்கே சில இதில் வர இதெல்லாம் போன நெட்டுக்கு போனால் அவரது கோயில் ஒன்று இருக்கு இந்த கோயிலை உடச்சி போட்டு பண்டு கடந்து இங்கேயும் வீடு இருக்கு இதுக்குள்ளயா இதுக்குள்ளே இப்படியே போனால் பொங்கலில் மட்டும் வீடு இருக்கு அப்படியே வந்து அப்படியே வரலாம் அப்படி வந்தால் இதெல்லாம் ஃபுல்லாக ஜான் ஏரியா இது வரைக்கும் அப்படி ஆக்கள் அடிச்சு இல்லை ஆனால் நிறைய சேதஞ்சு ஆகலை. 2 கோவிலும் இருக்குது அந்த தென்னை மந்திரி அதுவும் கோயில் நீல கலர் அந்த கேட் மாதிரி மத கோயில் அண்ணே. அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? அங்கால குடும்பம்னு சொன்னா ஒரு 25-26 குடும்பம் வரும். இப்ப நிறைய பேர் இருக்காங்களா என்ன சொன்னா இப்போ இந்த தோட்டம் செஞ்சுக்காங்களா எங்களை வயல் அதனால நிறைய பேர் இருக்காங்களா. அவங்க அந்த சொன்னா 120 பேர் இருக்காங்களா அங்கே இப்படிதான் சாப்பிடுங்க இந்த போற வாரல சாப்பிடு மாடு அது கொண்டு போனாங்க. இப்பெல்லாம் இந்த தண்ணி பிடிச்ச மாடிங்க கொண்டு வர மாட்டாங்களே அங்கே அப்படி இருக்காங்க. இங்கே சாப்பாடு மட்டும் போறாங்களுக்கு ஏன் இப்ப தண்ணி உள்ளிச்ச குழம்புறங்க அப்படியே இங்க வந்து பள்ளக்காணி அடுத்தது வந்து இது வந்து இங்க மழை தண்ணி வராது ஆத்து தண்ணி இந்த களை தண்ணி சொல்லுவாங்க. இந்த வெள்ளம் திறந்தா மட்டும் தான் வரும். மழை பெய்ய 6 லெவல் கூட வரும். இந்த போஸ்ட் கிடையாது பார்த்து அந்த அந்த தண்ணி இருக்கு நேற்று இங்கே தண்ணி இவ்வளோ வந்து இதெல்லாம் தாண்டி போடு அந்த அதில் தண்ணி இருக்கு இதோட தண்ணி இந்த கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் லைட்டா யாரும் வந்து உதவி செய்யறாங்க யாரும் வரல என்ன இங்கால அப்படி சொல்லக்கூடிய இந்த ஒருத்தருமா இல்லை. இது எத்தனை நாள் இருக்கு இந்த பிரச்சனை? இது ஒரு கிழமை இருக்கு 1 கிழமை இருக்கு ஒரு கிழமை இருக்கு. அவ போன முறை பெஞ்ச மழைக்கும் போது இப்படி பிரச்சனை வந்திருக்குமே. போன முறை இதே கூட கொஞ்சம் பிரச்சனை கூட வந்தது. அதனால என்னன்னு சொன்ன நிறைய அப்ப நிறைய உதவி செஞ்சாங்க. அப்பயே உதவி கொஞ்சம் உதவி செஞ்சாங்க அந்த. ஆனா சொல்லக்கூடிய மாதிரி சாப்பாடு மட்டும் தான் பெருசா உதவி ஒன்றும் இல்லை. சாப்பாடு மட்டும் கொடுத்தாங்க. ஜிஎஸ்டிக்கு ஒன்றுமங்கட பக்கம் ஒரு மேற்கு பக்கம் ஒன்று உதவி செய்யறாங்கல்ல எல்லாரும் அந்த புறம்புலவுக்குள்ள இருக்கிறார்கள் அவ்வளவு பேருக்குன்னா சாமானும் எல்லாம் கொடுக்குறாங்க. நாங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட 2 தரம் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒரு நிவாரணங்களா ஒன்றுமே இல்லை. ஏன் உங்களுக்கு கிடைக்க இல்லை? ஜிஎஸ் சாரார் இல்லையே ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கிறார்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதாவது இதுக்கு அங்கலையா இருக்கு ஸ்கூல்? எனக்கு தெரியாது. இல்ல ஸ்கூல் இருக்கு அங்க இருக்கு மெயின்ல. ஏன் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிடலாம இருக்கா? எங்களுக்கு போயிடலாதானே நாங்க சுகம் இல்லாதாக்கள் இரவையில போய் தாங்க நிக்க இயலாது. அப்ப நின்றா எங்களுக்கு பிரச்சனை. மற்ற சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் இருக்க இயலாது. அதனால நீங்க வீட்டுல இருக்கீங்க. நாங்க வீட்டுல இருக்கிற உங்களுக்கு உதவி கிடைக்குது இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உதவி கிடைக்குது இல்ல. நாங்க மேசையை போட்டு அதுக்கு மேல கட்டிடத்துக்கு வச்சு அப்படித்தான் நாங்க இருக்கிறோம். இருந்த ஆடிஎஸும் உதவி செய்து இல்ல, சமத்திக்காராக்களும் பாக்குறாங்க இல்ல, ஜிஎஸும் பாக்குறாங்கல்ல, ஒருவன் பாக்குறாங்க அந்த புறம்பளவுக்குள்ள இருக்கிறாங்களா அவ்வளவு பேரும் ஸ்கூலுக்குள்ள வந்து இருக்கிறாங்களா அவ்வளவு பேருக்குன்னா நிவாரணமா என்ன சாமானா என்ன கிடைக்குது இல்ல. நாங்களும் வயசு நாக்கள் தானே. நீங்க என்ன தொழிலம்மா? நாங்க தொழில் எங்களுக்கு ஒரு தொழிலும் இல்லை. நாங்க விவசாயம் தான் செய்திருக்கோம். வெள்ளம் வந்து அதுவும் இல்ல. வெள்ளம் வந்து அதுவும் இல்ல. மாடு ஆடு அதெல்லாம் கிடக்குதான். எல்லாம் போயல வரையலாது யானை தொல்லை அது ஒரு பக்கம். அப்ப எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லாமலுக்கு இருக்கு. என்ன செய்யும்? சரிம்மா கொடுக்குறோம்னா எல்லாருக்கும் இந்த மேற்கு பக்கம் ஒரு பேருக்கும் கொடுக்கணும். பாருங்க இந்த போட்ல வந்து இந்த இது என்ன சாமான் மாதிரி அது என்ன சாமான் போட்ல தோணியில ஏத்துறாங்க? புல்லு மாட்டுக்கு. இந்த பாருங்க இந்த மாட்டுக்கு இந்த புல்லை வந்து ஏற்றி எடுத்துட்டு இங்க இருக்கிற ஆக்களை வந்து வெளிக்கிட்டு போறாங்க. சும்மா இங்க தண்ணி ஏறாது. முன்னு பெரிய பழைய தோணியில் ஏறிட்டான்.
போக போகிறோம். ஆனால் டேஞ்சரஸ் தான் இப்போ போகிறது. தெரிட்டீங்களா ரோய்? மெதுவா படிச்சு போய் வந்துருக்கு. இது ஒரு வயல்லாம் போய் வந்துருக்கோம். சரி அது அப்படியா பாக்கியால அங்கால அப்படியே இது அப்படியே எங்கால எடுத்து முதலையில் அது இருக்காது. இல்லைண்ணே பார்த்தீங்கன்னா ரோட்டில் போய் கொண்டிருக்கோம், தோணியில் போய் கொண்டிருக்கோம். பாருங்க ஃபுல்லாக இது இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது வந்து வயல் துண்டு. இந்த வயலுக்குள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணி நிரம்பி அப்படியே ஃபுல்லாக ஒரு 6 மணி நேரம் இருக்குங்க. சுற்றி வளைச்சி 6 மணி நேரத்துக்கு திரும்பி நான் நேச்சுது ஆட்டவனாக வந்து சரியா நம்மளோட வெயிட்டுகளுக்கு ஆட்டுனா அங்கே இளைஞரை யூஸ் பண்ணிட்டு தண்ணிக்கெல்லாம் போட வேண்டியது. தோணிலாம் போய் கொண்டிருக்கோம். ஆட்டு சரியான பரிசு வந்துருக்கு. இவங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் காலையில் இங்கேருந்து தோணியில் வந்து அங்கால பக்கம் இருக்கிறார்களுக்கு வந்து சாப்பாடு இங்கே தோணியில் கொடுத்து அனுப்புவாங்க. அங்கே இருக்கிற கால்நடைகள் உயிரினங்கள் எல்லாத்துக்கும் அப்படி தான் சாப்பாடு போகுது. அப்போ அங்கால பக்கம் தோணியில் இருந்து அங்கால போய் சாப்பாடு இறங்கினோடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா பின்னர் பாராக்கள்னு சொல்லி சொன்னால் தோணியில் வருவாங்க. ஒரு சில அங்கெல்லாம் அங்கேயே தங்குறாங்களாம். அப்போ இவங்களுக்கு காலை சாப்பாடுனாலும் மதிய சாப்பாடு இரவு சாப்பாடுலாம் இப்படி தான் போய் வருது. சரியான ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலவரத்தில் வந்தவங்க இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து இதை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. நாங்கள் காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாம் ஃபுல்லாக வயல் தானே. இந்த போஸ்ட் கட்டையில் ரோட்டா இந்த போஸ்ட் கட்டை இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோட்டே பெரிய அளவுக்கு தாண்டி கிடக்கு. முதல் வந்து வெள்ளம் வந்து அந்த அருகி சின்ன மூடு அதுல மட்டத்துக்கு போனது. அந்த இதுக்கு புயல் வந்த வெள்ளத்துக்கு அந்த பெரிய வெள்ளத்துக்கு அப்படி வந்தது. அதனால ரோட் ஃபுல்லாலாம் மெயின் எல்லாம் தண்ணி வந்தது ஃபுல்லா. அந்த டைம் ஃபுல்லா வந்து ஒத்திட்டு போட்டு நாங்க தோணி கொண்டு வந்து நாங்க தோணி விட தொடுக்கலாம் போய் தோணியை பிரட்டி. அதனால அங்கேயே ஒரு 3 நாள் இல்லை அது அங்கேயே இறந்தவங்க அங்கால பக்கம். இது இப்போ அங்கால போறதுக்கு இது உண்டு தானே வழி? வேற வழி மட்டும்தான் வழி, வேற வழி இல்லை. ரைட் வளர்ச்சி தண்ணி தீவு அப்படியா? அவ்வளோதான். அதான் வீடு அது அந்த வீடு அது வந்து ஒரு வயல்கார ஒரு வயல் சாப்பிடு. மாடி மாதிரி கட்டி வச்சு மகேந்திரன் 1.5 இன்ச்சு வேறு மகேந்திரன். இந்த வயலெல்லாம் விதைச்சு கிடக்கா? அதெல்லாம் விதைச்சு அழிஞ்சுதானே அப்படியே. இப்ப எந்திரிக்கிற வயல் தான் தெரியுது. அந்த வயல் தான் அடிக்கிற வயல் தான் இப்ப வயல் இருக்குதுக்குள்ள. அதான் அந்த தீவுல இருக்கிற மாதிரி சரி. அது சரி. இங்கே வாரனாலும் இதெல்லாம் வந்து போகணும். என்ன தோணி எல்லாரும் அதே மாதிரி வரைய மாட்டாங்க. அது இந்த வெள்ளம் வர டைம்ல மட்டும்தான் அப்படி என்ன? வெள்ளம் வர டைம் மட்டும்தான் வேற ஒரு ரைட். ஓகே, நாங்கள் இப்போ கரைக்கு வந்துட்டோம். அதாவது அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க. மீன் பிடி விடுதா?
எனக்கு இங்கே இறங்கும் அங்கால நீங்க அங்கால மாடுவது இப்போ வைக்கலாம் நீங்க இப்ப இஞ்சால காலவே இல்ல காலவே போறீங்களா நீங்க அவருக்கு ரெண்டு போறீங்க யாரு வீட்டு வேறு எங்க இருக்குது இங்க வாங்க இங்க வாங்க ரெண்டு போய் கொடுக்குறதுனா ரைட் ஓகே இப்போ நாங்கள் இந்த இடங்களில் வந்து தாண்டி போகிறோம். தெரியுமா ரோக்கி இடம் புதுசாக இருக்கு இந்த தீவு புதுசாக இருக்குண்ணே. இங்கே வந்தது இல்லை நீங்கள்? தானா உருவாக்கப்பட்ட தீவு மலையால் உருவாக்கப்பட்ட தீவு. எதால ஒரு மழை இல்ல இந்த தண்ணி இல்லாத டைம்ல இதுல வரலாம், பைக்ல எல்லாம் வரலாம். பைக்கில் வரலாம். இந்த கொங்கிரீட் தானே ஓட்டுறீங்க? கொங்கிரீட் தான் ஃபுல்லா. மழை வந்தனால தான் வெள்ள இப்படி இருந்த வயல் தான் ஃபுல்லா தண்ணியில தாண்டா பிடிவி. சரி சரி. எவ்வளவு மனவர்த்தனா இருக்கு ஆனாலும் விவசாயிகளுக்கு. வெள்ளம் அழிஞ்சு போயிட்டேனே சிறான். அதுல ஒரு 40 ஏக்கர் 40 ஏக்கர் நடுவில் ஒரு வீடு. இங்கெல்லாம் ஃபுல்லா சோளம் தோட்டம். இந்த சரி சரி இங்கெல்லாம் சோளம் தோட்டம். இது யானை வேலியில இருக்கு சிறா. யானை வேலி இதுன்னு சும்மா தமிழ் கட்டி விட்டுருக்காங்க. அவர்கிட்ட கேட்டுனாங்க யானை என்ன வருமானு சொன்னது. யானை வாரது குறைவாகும், ஆனா அப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த கரண்ட் வேலி இருக்குதாங்க, அதுல வந்து கரண்டை கொடுத்துட்டுவாங்க. ஆனா யாரையும் இது வரைக்கும் அடிக்கலையா? இல்லையா யானை. சரி சரி. இவ்விடத்தில் வாகனம் நிறுத்த வேண்டாம், வாகனம் பார்த்துக்கே வழி இல்லை. ஓ இது எனக்கு இப்ப நூரலியா சைட் வந்து அந்த ட்ரக்கிங் ஹைக்கிங் போய் ட்ரக்கிங் போற மாதிரி இருக்கு எனக்கு. உங்களுக்கு இப்படி இருக்கு? இவரமா எங்கட நண்பன் தான் ரோய். இவர பேர் வந்து ரோய். இவர் தான் இந்த இடத்தை வந்து எங்களுக்கு வந்து சொன்னேன். இப்படி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இடம் இருக்குன்னா உங்களால வரையலுமாண்டு நான் சொல்றேன். நமக்கு இப்படியான வேலைன்னு சொன்னா சரியான விருப்பம். வேலை மக்கள் உண்மையா உங்களுக்கு வந்து இடம் காட்டணும்ன்றதுதான் எந்த விருப்பம். இந்த விஷயம் ஒண்ணு வீட்டு தெரியும், அங்க வீட்டு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையா இருக்கும். போய்கொண்டே இருக்கோம். அழிஞ்சு போயிட்டு என்ன சாமம்? வத்தன்னா கிழங்கா? வத்தப்பழம். இந்த தண்ணி காயிடுவானே, தண்ணி காய். இங்க பாருங்க இந்த ரோட்டை எப்படி இருக்கு. இந்த ரோட்டால தான் போகணும். என்ன இடங்கள் என்ன வந்தாச்சு. ஒரு வீட்டுக்குள்ள போகிறோம். இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களா யாரும்? ஜாக்கிரதைக்கான உங்களோட விடுதானா? வீட பாருங்க. எப்படி இருக்கு? இப்படி இருக்கு வீடு. இங்க இதுலாம் ஓட்டை, அது விளங்கும் ஒரு இல்லை உங்களுக்கு. அதில் பாருங்க ஓட்டை. அப்படியே மழை வந்து அப்படியே கொள்ளுதும். கஷ்டப்பட்டுலாம் இங்கே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாக தோட்டங்கள் தான். சோளம் தோட்டம், அந்த வத்தப்பழ தோட்டம், அங்கே வயல்வெளி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து விவசாயத்துக்குரிய இடமா தான் இருக்குது ஃபுல்லாக.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோளந்தோட்டம் இருக்கிற ஒரு ட்ரோபேக் என்னன்னு சொன்னாச்சோ யானை வரும் அந்த மனத்துக்கு சோழன் அந்த பால் வார மனம்னு சொல்லுவாங்க அந்த மனத்துக்கு சில நிறைய யானை வருமா யானை வர பிரச்சனையும் இருக்கு உங்களுக்கு இணைஞ்சல பக்கத்துல அந்த செங்கலடி மரப்பாலம் இருக்குல்ல அந்த மரப்பாலத்துல இருந்து நேற்றோ 3 நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 யானை கிட்ட கடந்து போயிருக்கு அது எப்படி யானை பிரச்சனை ஒன்று இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இதுல இந்த பாருங்க ஃபுல்லா சோளம் தான் என்னோட வளவை சுற்றி ஃபுல்லா சோழன் அந்த அங்கால காய்ச்சான் இருக்கு சோழன் இருக்கு இல்லங்கள் வந்துச்சேன்னு சொல்லி சொன்னா ஃபுல்லா இதெல்லாம் தாண்டிச்சேன்னு சொல்லி சொன்னா எல்லாம் பாதிக்கப்படும் வாழ்வாரமே ஃபுல்லா பாதிக்கப்படும் அவங்களுக்கு அம்மாக்கு இந்த அம்மா வந்து இந்த இடத்துல இருக்கிற ஆள் தான். அம்மா என்ன பிரச்சனை அம்மா உங்களுக்கு? என்ன இந்த மழையால என்ன நடந்துருக்கு? இந்த வெள்ளத்தால கடும் பாதிப்பு எங்களுக்கு. இப்போ சோழன் இதுல அழுகி கச்சானில் அழுகி இப்போ இப்படிதான் தொழில்கள் அடிபட்டு போறதுக்கு எல்லாம் இது செய்யாம கிடக்குறோம். சாப்பாடுகள் அதுகள் எல்லாம் கஷ்டம்தான். அப்படியா? இந்த வீடு என்ன ஒழுகுதா? வீடோட வீடு உங்களுக்கு உதவி என்று சொல்லி எதுவும் தேவைப்பட்டா என்ன கேட்பீங்க? உதவி என்ன வீடுகளை திருத்தரணும். இந்த உதவி என்ன ஜானை வேதியையும் போட்டு தரணும். என்ன சொன்ன பாதையில புழங்கக்குள்ள ஜானை எல்லாம் ஆக்களுக்கு பிரச்சனை. இதுகள் சாப்பாட்டுக்கும் கூட இதுகள் சாப்பாடுகள் தான். நாங்க வந்த வரைக்குமே இடையில இந்த வயல் ஃபுல்லா தண்ணி. அப்ப அங்க இருந்து இங்க வந்து போக்குவரத்து சரியா பாதிக்கப்பட்டிருக்கிட்டான். அப்ப அதுக்கு இங்க இருக்கிறதுகளை தான் நாங்க சமைச்சு சாப்பிட்டு அதுகளை தான் சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். யாரும் வந்திருக்காங்களா உதவி செய்ய? எல்லோரும் திறம்பட இல்ல. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க இந்த வீட்டு? நாங்க இதுல 3 பேர் தான் இருந்தேன். மகன் ஊருக்கு போனவர் அங்க மாதிரி வெட்டிருக்காரு. ஸ்கூலுக்கு போறவர் தானே. எத்தனை ஆண்டு படிக்க? அவர் ஓயர் இந்த முறை. ஓயர் நல்லா படிக்கிறீங்களா? ஓகே சரி. உடுப்புகள் எல்லாம் இருக்கா? உடுப்புகள் அங்க கொண்டு வந்த உடுப்புகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு. நீங்க வேற எங்கேயும் இருந்து இங்க வந்து இருக்கிறீங்க இல்லாட்டி? நாங்க அங்கேயும் சித்தாண்டில இருந்த நாங்க இங்க இதான் நிரந்தரமான வீடு. அது மகனுக்கு கொடுத்துருங்க. மகளுக்கு கொடுத்து போட்டு அந்த பதிவில் நாங்க தான் இருக்கேன். நான் அஞ்சா நிரந்தரமா இருக்க போறது. நீங்க இருக்க போறீங்க. ஓ இனி ஃபுல்லா அஞ்சு எந்த மகளுக்கு தானே கொடுத்துருங்க. மங்க இந்த இடம் தீவா? மழை பெஞ்ச நாள் தானே தீவா இருக்கு? மழை இல்லாட்டி தீவு இல்லை. தீவு இல்லை, மழை பெஞ்சாதான் தீவு. மழை பெஞ்சாதான் தீவு. இது போற அச்சுக்களா கிடக்கு. இது இந்த அழிப்பாடு தான் கண்டிலா. நீங்க இங்கே இருக்கிறேன். நான் இந்த வாடி இந்த ஏரியாவுக்கு தீவெண்டு சொல்றேன். இது தீவெண்டு தான் சொல்றேன். மலையாள தீவெண்டுதா இல்ல இல்ல சும்மாவே சும்மா தீவு. அன்னைக்கு தீவெண்டு தான் இந்த பக்கம் சொல்றவங்க. இது வெள்ளம் வந்தா கொஞ்சம் இங்க வேற குடும்பங்கள் இருக்கா? இங்கே இல்லை குடும்பம் இருக்கு. இதுல அங்கெல்லாம் இருக்காங்க. நாங்க இதுல உண்டு, இது 2, இது 3, ஒரு அங்க 4, அங்க அதுல 5, 6 இங்கே இருக்குல்ல. 6 இஞ்சால பக்கத்துல 6 அங்கெல்லாம் இருக்கு. எல்லாம் எல்லா இடத்துலயும் 19 குடும்பம் வாங்க. 19 குடும்பம் இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் இடங்களை காட்டலுமா? எங்களுக்கு தெரியாது. நான் வந்து ஒரே ஒரு வீடு ஏமாத்துறேன். அது அந்த ரோட்ல போகல. அந்த ரோட்ல இவங்க தான் எடுத்து போங்க. வைக்கோல பாருங்க. வைக்கோல் எங்க முடிச்சிட்டு போமா? வைக்கோலி வைக்கோலி இந்த வெள்ளம் வந்தனால தான் இவங்களுக்கு அந்த இடத்தை தாண்டலாதனால தான் கஷ்டமா இருக்குண்ணே. மற்றபடி இந்த வெள்ளம் இல்லாட்டி அவங்களுக்கு கிடைக்கிற வச்சு அவங்க சாப்பிட்டுக்கணும் சந்தோஷமா இருக்கிறாங்க. வெள்ளத்தால போக்குவரத்து தான் பாதிக்கப்பட்டிருக்கும். போக்குவரத்து இப்ப போக்குவரத்துக்கு ஒரு தீர்வு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க உங்களோட சைட்ல? போக்குவரத்து கண்டவுண்டு வெள்ளம் படிஞ்சா மட்டும்தான். மற்றபடி ஒரு இதுவுமே செய்யல. ஒன்றும் செய்யலாது. வெள்ளம் மழை
தண்ணிகள் வத்தினா மட்டும்தான் வேற ஒரு தலையெழுத்துன்னு சொல்லி அப்படித்தான் சொல்ல முடியும். வேற ஒன்றும் செய்யல அது, வேற வழி ஒன்றுமே இல்லை. என்ற ஒரு ஆளையும் போயில அது பாருங்களேன், பலஜி தண்ணி தான் ஒரு இதா மட்டும்தான் வழி, இதான் மெயின் வழி, வேற வழியும் இல்லை இதுக்கு தீவுக்கு. நம்ம இந்த மழை டைம் கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்ப இதை மற்றும்படி ஒன்றும் இல்லை, மற்றும்படி எல்லாம் வசதி இருக்கு, தண்ணி இருக்கு, கரண்ட் எல்லாமே இருக்கு. யானை பிரச்சனைக்கு இந்த யானை வேலி போட்டிச்சாங்க அவங்க எல்லாரும், அவங்களோட இதுக்கு போட்டிக்காங்க. அதாவது அவங்க அந்தந்த குடும்பம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யானை வேலி போட்டிருக்காங்க. சுத்தி வளைச்சி இல்ல, பொதுவான ஒரு யானை இல்ல, அவங்களோட இதுக்கு போட்டிருக்கு. ஞான பிரச்சனை இல்லாட்டி மழை வந்தாதான் பிரச்சனை, ரெண்டு தான் பிரச்சனை. மற்றபடி இங்க எல்லாருமே எல்லா தொழில் செய்யறவங்க இந்த இதெல்லாம் ஃபுல்லா விதைச்ச வயல் தாங்கல, இதை முழுதும் அழிஞ்சு போயிட்டு அதெல்லாம், அது வெள்ளத்தால ஃபுல்லா அழிஞ்சிட்டு அதெல்லாம். சரி வாங்க போவோம் போ. எனக்கு ஒரு பிஞ்சு சோளம் ஒன்று தர மாட்டீங்களா? உடைச்சிருங்களே, இது சோளம் கொண்டு வரீங்களா? இல்லை ஒன்று தான் சாப்பிட்டு பாரு. பிஞ்சு சோளம் மாஞ்சிதான் அது ரெண்டு சோளம் உடைஞ்சிட்டா, உடைச்சதுல மிச்சம் நாங்க கிடைக்கும் சாப்பிடி அதுல இருக்கும். சாப்பிடுங்க, பேபிக்கும் சாப்பிடு கேட்டுங்க. அப்படியே எப்படி சாப்பிட்டா டேஸ்டா இருக்குமாடா? பச்சையா சாப்பிட்டு டேஸ்ட் சாப்பிடுறத பார்க்க இந்த காப்பான் படத்துல அருஜோய் நடனம் ஆடுது, ஒரு இனிப்பும் இருக்குண்ணே. ஸ்வீட் கோன் இல்லாட்டி பேபி கோன் அதுதான் சொன்னேன். அந்த காப்பான் படத்துல தெரியுமா, இந்த எல்லாம் சாப்பிட்டு போட்டு அவ சொல்லுவா இந்த சோழன் அருஞ்சுவை இந்த இதுல நடனம் ஆடுது. அதுக்கப்புறம் அவர் விஜய் சொல்லுது, சூர்யா சொல்லுது, அது வந்து மனித உரத்தை இங்க இருந்தா மார்க்கெட்டுக்கு சொல்லலாம் மாதிரி. இப்போதைக்கு வராது தண்ணி ஊற்றி மட்டும். ஒரு கடி தான் சாப்பிட்டு பாப்போம் எடுத்தேன், நல்லா இருக்குண்ணே. நிறைய கடி கடிச்சு போட்டேன். இங்கே இன்னொன்று விட்டு கொய்யா பழமா, இந்த பெரிய கொய்யாடாப்பா, இதெல்லாம் நம்மள ஊர்ல எவ்வளோன்னு சொல்லுங்க. அவன் எவ்வளோ வரும் இந்த கொய்யா? கிலோ 300 ஃப்ரெஷ்ஷா வந்துருக்குறாப்பா. இப்போ நம்ம சாப்பிட்டது 100 ரூபாட சோளு. இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுடாப்பா, ஆசைப்பட்டாலும் இப்படி சாப்பிட்றதுக்கு. மரத்துல உடனே பிச்சு அழுகி போட்டு உடனே வெட்டி போட்டு தந்தேன். இந்த ஏரியா பிடிச்சிருக்கா? சரியான சோளம் கொடுத்தோன்னு இந்த ஏரியா பிடிச்சிருக்கா. இங்கே இருக்க போறானா பாருங்க, மரத்துல இருக்கிற அப்படி உடைச்சு எடுக்கிற சாப்பிடுறேன், மரத்துல வரைக்கும் வெட்டி எடுத்து சாப்பிடுறேன். எல்லாம் ஃப்ரெஷ் பீஸ், ஃப்ரெஷ் ஃபுல்லா. ஓ ஃபுல்லாக இப்போ அடுத்த இந்த ஏரியாலேயே அடுத்த ஆக்கிற வந்து பார்க்குறது தான் பையன்ருக்கான். இந்த இடங்கள்லாம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நடந்து போகிறதுக்கு சரியான கஷ்டமாக தான் இருக்கு. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மழை வந்தனால எனக்கு கொஞ்சம் தடுமல் பிரச்சனை, பருத்தம் வந்துட்டு எனக்கு பெருசாக உடம்பு நல்லம் இல்லை. மூச்சு வாங்கி தான் போய் கொண்டிருக்கேன். முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிசுக்கள் நடந்து போயிட்டாங்க. என்னை பொறுத்த வரையில் நான் இவங்ககிட்ட இருந்து கேட்டு நான் விளங்கி கொண்ட விஷயங்கள் என்னென்னு சொன்னால், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே கஷ்டம்ன்றதுக்கு இல்லையா, அவங்களுக்கு இப்போ கஷ்டம் பண்ணி இருக்கிற காரணம் இந்த வெள்ள பிரச்சனையால். இந்த வெள்ளம் வந்தனால இவங்களுக்கு போக்குவரத்துன்றது முற்றும் முழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இவங்களுக்கு வயலும் பாதிக்கப்பட்டனால இவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் யோசிச்சு கொண்டிருக்காங்க. இப்போ நாங்களும் எதுவும் உதவிகள் எதுவும் உங்களுக்கு செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இருந்ததான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்.
போற வரதான் பிரச்சனை. அதுக்கு என்ன செய்யலாம் ஐயா, என்ன செய்யலாம், என்ன முடிவு? அதுக்கு இப்போ வெள்ளம் வந்து சொன்னா இந்த இதுதான் தோணியாகவும் போடணும். அதனாலதான் உங்களுக்கு சாப்பாடு கஷ்டமா இருக்கு. அதுக்கு தான் எங்களுக்கு சாப்பாடு கஷ்டம். எனக்கு 4 நாள் கூடி நாங்கள் கிடக்கிறத போட்டு சாப்பிடுறது இருக்கணும். போன முறை வெள்ளத்துக்கு எங்களுக்கு இந்த இதெல்லாம் தந்தவங்க, இந்த முறை வெள்ளத்துக்கு உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. வெள்ளத்துக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்படியா? ஒருவருக்கு ஒன்றும் கிடைக்கல. இடக்கம் கொடுத்தவங்க இங்கே 7 குடும்பம் மட்டும் இருக்கு. இந்த முறை வெள்ளத்துக்கு உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. வெள்ளத்துக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்படியா? ஒருவருக்கு ஒன்றும் கிடைக்கல. இடக்கம் கொடுத்தவங்க இங்கே 7 குடும்பம் மட்டும் இருக்கு. இருக்கிறார்கள், குடியாரிக்கிறார்கள். ஒரு குடும்பம் மற்ற இந்த வாராங்க. அவங்களும் வந்து வெள்ளத்தில் மாதிரி வேணால் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. உங்களுக்கு உதவி இல்லைண்டா இந்த சாப்பாடு, அரிசி, போன முறை அரிசி மீண்டின்னு அதெல்லாம் பருப்பு இந்த முறை ஒன்றுமே இருக்கு. ஒன்றுமே இல்லை. உங்களோட தொழில் என்ன வெள்ளாமை தானா? நாங்கள் வெள்ளாமை தான் இந்த சேர தொழில் அந்த முறை அடிபட்டு போயிட்டு அது அடிபட்டுட்டு அடிபட்டு. ஐயாவுக்கு பிள்ளைகள் இருக்கா? எனக்கு பெரியாக்கள் தான் இருக்காங்க. பேர பிள்ளைகள் இருக்குமே? பேர பிள்ளை இருக்காங்க. படிக்கிறாங்களா? இல்லை, ஒரு ஆள் படிக்கிறாவோ அங்கே, மற்ற ஒரு ஆள் இங்கே, மற்ற பேர புடிஜனிகள் இருக்காங்க. மட்டக்களப்பில் படிக்காங்க இருக்கிறாங்க. வந்து கம்பேஸில் வேலையை படிச்சு. அப்போ உங்களை வந்து பார்ப்பாங்களா அவங்க? அவங்க சில நேரத்தில் வந்து 5000 ஒரு மாதம் வருமானம் எவ்வளோ வரும்? எனக்கு வருமானம் ஒன்று இல்லை. நாம சும்மா தெரியாதா என்ன தோட்டது நாட்டுற. அடுத்தது வந்து எனக்கு முதியோர் காசு வர்றவங்க தானே. அதே மாதிரி இந்த கீவா காசு வர்றவங்க நாங்கள் 2 பேர் தானே, அவரும் நானும். அதில் போட்டு சமாளி. அப்போ இதில் சேனை பயிற்சி அதில் வர எல்லாமே என்ன செய்யணும் நீங்கள்? அதில் வர்றது அதுக்கு டென்ஷன் கொடுத்து அதை பண்ணுறது. இந்த முறை போகிற முறை கொஞ்சம் கைப்பி நாட்டினான் கொஞ்சம் ஒரு 10,000க்கு மேலே விற்றேன். இந்த முறை அது ஒன்றுமே இல்லை. மலையாளம் அப்படி மலையாளம் முழுக்க மாதிரி வருது. இப்போ சாப்பிட்டீங்களா? இப்போ சாப்பிட்டீங்களா? இல்லை, இப்போ சமைக்கிறோம். இப்போ எத்தனை மணிக்கு சார்? 3 மணியா? 3 மணியாகுது. என்ன சமைக்கிட்டான் ஒரு நேரத்தையே சாப்பாடு தான் எங்களுக்கு. உண்மையாவா? இப்போ கிடக்கிறத போட்டு கலாரம் பண்ணணும். இப்போ சமைச்சிக்கு மீது எடுத்தால் 6 மணியாக போயிடும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு நேரத்தையே சாப்பாடு தான். இங்கே உள்ளாக்களுக்கு எல்லாம் ஒரு நேரத்தையே சாப்பாடு தான். ஏன்னா 3 நேரம் சாப்பிட கட்டாது. ஒரு நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிற. அப்படியா? நீங்க மீன் எல்லாம் பிரச்சனை இல்லை. மீன் எல்லாம் உங்களுக்கு பிடி விடும். இந்த இது பண்ணினாத்தான், தண்ணி பற்றினாத்தான் மீன் பிடிப்பாங்க. இந்த தண்ணி வந்து இவ்வளவுக்கு இருக்குமென்று சொன்னால் முழங்கால் அளவுக்கு இருக்குன்னா இந்த ஆற்றுல அதில் மீன் பிடிப்பாங்க. யானை பிரச்சனை இல்லை. யானை பிரச்சனை சொல்லியாக கிடையாது. ஒவ்வொரு இருக்குது 7-8. அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு வேலியை போட்டா? அதுக்கு வேலி போடணும், அல்லது அவங்க வரவிலங்கால கதைக்க வரும். இப்பயும் காலையில் இருந்து ஒரு 7 இங்கே போகுது. மரப்பாலத்துக்கு போகுது. சரி ஐயா. என்னதுல வந்து நீங்க ரைட். நாங்கள் 2வது ஆளையும் பிரச்சனையை கேட்டுட்டு போகிறோம். என்னென்னு சொன்னால் இங்கே வந்து கூடுதலாக யானை பிரச்சனைன்றனால அவங்க வந்து கூடுதலாக யானைக்கு ஒரு வேலி ஒன்று போட்டு தரையிலுமா என்றதை கேட்குறாங்க. அது எந்த விதத்தில் சாத்தியப்படும் என்று தெரியலை. அடுத்த விஷயம், இந்த வெள்ளத்தால் வந்து இவங்க பாதிக்கப்பட்டனால அவங்களுக்கு இப்போ உலர் உணவு பொதிகள் தான் அவங்க கூடுதலாக கேட்குறாங்க. வேறு எதுவுமே கேட்கல. காசு கேட்கல, வீடு கட்டித்தாங்கன்னு கேட்கல, ஒன்றும் கேட்கல. அவங்களுக்கு இப்போ உடனடியாக செய்யக்கூடிய உதவிகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலர் உணவு பொதிகள், அதாவது செமண்டின், சீனி, பருப்பு, சோயா மீட், அப்படியான சாமான், நெத்தலி, இதில் வந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நம்ம வேண்டி கொடுக்கலாம். இங்கே சைடு வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பேர் ஆட்கள் இருக்கிறாங்களாம். இதுக்கு அங்கால கொஞ்சம் பேர் ஆட்கள் இருக்கிறாங்களாம். ஆனால் அவங்கள இப்போ போயிட்டு எங்களால் பார்க்கலாம். போயிட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க வந்து ஆடு மேய்க்கிறதுக்கும் மாடு மேய்க்கிறதுக்காகவும் அவங்க வந்து இப்போ வெளியால் போயிட்டாங்களாம். அதனால் அவங்கள இந்த காணொளி மூலமாக அவங்களுக்கு காட்டலாம். போயிட்டு இங்கே கிட்டத்தட்ட 15 குடும்பங்களும் 20 குடும்பங்கள் வந்து வாழ்கிறாங்க. அந்த காணொளி மூலமாக அவங்களுக்கு வந்து 2 குடும்பங்களை தான் அவங்களுக்கு காட்டியிருந்தேன். மிச்ச பேர் வந்து அங்கே முன்னுக்கு வந்து இருக்கிறாங்க. இந்த காணொளி மூலமாக பார்த்து யாருக்கும் உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீங்களே இந்த இடங்களுக்கு வந்து நேரடியாக வந்து இவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம். இப்போ நாங்கள் அவசரம் போகிறோம். என்ன காரணம்னு சொன்னால் இந்த
இந்த இடத்துல இருந்து போகிறது வந்து திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் போகிறது வந்து தோணி பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ தோணி பிரச்சனை அந்த பாதை மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அப்படி தான் வருது. இந்த மக்களை வந்து ஏற்றி கொண்டு விடணுமென்றக்காக. அடுத்து வந்து அந்த தோணி நம்மளை இப்போ விட்டுட்டு போயிட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு இதை கடந்து போயிடாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அடுத்து லேட்டாக யானை பிரச்சனையும் இருக்கிறனால நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு திரும்பி தோணியில் வெளிக்கிட்டு நாங்கள் போக போகிறோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் எங்களுக்கு தாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் இந்த மத்தாக்கள் மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வாயின் வார்த்தைகளால் காய்ச்சி கொண்டு இருக்கிறதில்ல. நாங்கள் ஃபீல்டில் இறங்குவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களை பற்றி. வெளிநாட்டில் இருப்பீங்க, இந்தியாவில் இருப்பீங்க, யூகே இருப்பீங்க, கனடாவில் இருப்பீங்க, எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கீங்க. கட்டாயம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரைட், நாங்கள் தோணி இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இனி வந்து சரி போக போகிறோம். நிறைய பேர் ஆக்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க நமக்காக தான். ரெண்டு பேர் நடந்து வராங்க. சரான் உங்களோட ஃபோனில் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க அவங்கள. உடுப்பெல்லாம் மாற்றி ரெடி ஆகிட்டு மக்களே பார்த்தீங்கன்னா இதான் அந்த ரோட். இந்த ரோட்டால் ஆக்கள் நடந்து வராங்க. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு தமிழ் நடந்து வராங்க. ஏன்னா இங்கே காட்டுங்க கேமரா இங்கே இந்த நிற்க அது 2 பேர் நடந்து வராங்கண்ணே. சரி இங்க பின்னிக்கு இருங்க, பின்னிக்கு நான் அதில் இருக்கு நின்று போயிடப்போ அதில் வலது காலை சரி அந்த இடுப்பளவா தானே இருக்கு. அது ரோட்டு இவனுக்கு காலை பாருங்க அப்படி வச்சுட்டு இருக்கேன். தண்ணியை பார்க்க போறேன் நீங்க. தண்ணி இவ்வளவுதான் ஆழம். போதான் ஆழம் வரும். ஆனா ஆக்கில் தாக்குற அளவு ஆழமா உண்மையாவா? ஆக்கில் தாக்குற அளவு ஆழமா? ரோட்டை விட்டு இறங்கினாங்கடா இடுப்புக்கு மேலால துப்பராட்டிங்க இடுப்பளவு தண்ணி. இவங்க இப்போ நாங்கள் இப்போ அங்கே போகிற லேட் ஆனதுனால அவங்க நடந்து வராங்க. ஐயா கையை காட்டுங்க, கையை காட்டுங்கடா, கையை காட்டுங்கடா, கையை காட்டுங்கய்யா, கையை கொஞ்சம் காட்டுங்க ஐயா. சட்டியோட வராங்க இல்லை போகிறோம் என்ன ரோய். ரோட்டை விட்டு கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி இருக்கு. இவங்க இப்போ நாங்கள் இப்போ அங்கே போகிற லேட் ஆனதுனால அவங்க நடந்து வராங்க. கையை காட்டு ஐயா, கையை காட்டுங்க, நிரந்தரமாக ஆறுன்றீங்க அப்படியா? நார்மல் டைம்ல போக்குன்னு அப்பா காட்டு பார்த்தீங்கன்னு இவங்க துடுப்பு இப்படி தாக்கு ஆமாட்ட. சரி வாவ் போகுது இல்லை எட்டாது இங்க அது எட்டுது இல்லை தட்டுப்படுது இல்லை. இதுல கொஞ்சம் பயமெல்லாம் போகலாம் புரட்டாது. புதுதாக்கு நம்ம வந்தோம்னா முதல்ல வந்து புரட்டுமா.
ஆட்டணும் தூக்கிட்டு என்னங்க? ஆடி இப்படி என்ன தூக்கிட்டு இப்படி இப்படி ஆடின மாட்டான் பயத்துல அப்படி தூக்கி எறிஞ்சிடும் முதல்ல இது கொள்ளா தூக்கணும்னே இரண்டு கடை ரிஸ்க் தான் அப்ப இது இந்த சைட்ல இருந்த வல்லம் வந்து 2 பக்கம் போடுங்க இல்ல போட்டா போயிடும் இது தேவையில்லை போட்டா இந்த தோனி யார் ஐயா? கேப்டன் தோனி என்ன கடல் கொள்ளைக்கார கடல் கொள்ளை இவர் ஆட்டு கொள்ளை நாங்க இப்ப கரைக்கு வந்துட்டோம். இந்த கரையில் இறங்கிட்டு இங்காலேயும் இருக்கிற ஆக்களோட வீடுகள் நிறைய பேரோட வீடுகள் வந்து இந்த மழை பிரச்சனையால வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருக்கு. இப்போ ஒரு 4-5 நாளையால் தண்ணியெல்லாம் வத்தி இருக்கான். அப்போ இங்கால இருக்கிற ஆட்கள் தான் நிறைய பேர் வந்து ஸ்கூலில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கு தான் இந்த ஸ்கூலில் விட்டு வெளியால் எல்லாரும் வந்து அவங்களோட வீடுகளுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவங்களையும் ஒருக்கா போயிட்டு உங்களுக்காக காட்டுறோம் பாருங்க. வணக்கண்டா மாப்பிள்ளை கும்பூர் மூலையில இருந்து கலவிக்கியா யாரு இல்லையே இறங்கியா? ஓகே அங்க அடிக்கும் பாபா ரைட் இங்கெல்லாம் பார்க்கணும். இல்லை என்ன நினைக்கிறீங்க நண்பன்? இவரா நீங்க நிறைய பேர் கேட்டீங்க வீடியோல இவரை காணலண்டு. வணக்கண்டா மாப்பிள்ளை மீண்டும் பெட்டி போய்ஸ்ல இருந்து ஆளை பிடிச்சிட்டு கொண்டு வந்துருக்க. சரி ஒரு மழை இப்போ வெயில் இறக்கி என்ன கிளைமேட் என்ன நடக்குது ஸ்ரீலங்காவில? அப்படியே பைக்கில் ஏறி அப்படியே வந்து இறங்கி பார்த்தா அங்கால ஃபுல்லா அந்த பாருங்க ஏரியா பாருங்க ஃபுல்லா வெள்ளம் போயிட்டு என்ன நடந்து போவோம் அப்படியே நடந்து போவோம். அவங்கள வீடு இல்லையா? அவங்கள வீடுகள் இல்லை. ஓ உங்களுக்கு போட்டின்னு தெரியுங்களா? ஓ எங்களை வீடு இருக்கு. டேய் அந்த இங்கால இருக்கா வீடு எதுக்குள்ள ஒரு வீடு இருக்கு 2 வீடா? கஷ்டப்பட்டாங்களா? சுத்தி வளைச்சு தண்ணி. எங்களை கூட்டி கொண்டு காட்டுவீங்களா? நடந்து வரலாமா? முதல்ல இருக்கா? நானு முழங்கால் அளவுக்கு தண்ணி. நம்ம தெரியலையே பாருங்க தண்ணி என்னையா இது ரோட்டா? கொஞ்சம் தண்ணி ஆழ்வா இருக்கு. இதால போகலாம்ன்றீங்களா? இதாலையும் போகலாம். இது ஆலங்குறையே இவன் யாருடா முதல்வர்மா வராதான்னு அங்க போனா யானை வருமாண்டு இருக்கா, இங்க வந்த முதல்ல வருமாண்டு இருக்கா. நாளை பொறாத்தல் பான் மாதிரியால் நடந்து 2 பான் மாதிரி புதையுதுடா. புதையுது என்ன நண்பன்?
என்னையா விட்டுருவாரு இங்க வாங்க வருவீங்களா இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே வந்து கிரவல் என்ன அது கிரவல் என்னதால ஃபுல்லா புதையுது. Oh my God. என்ன திரும்பி போற வரைக்கும் திரும்பி வரல பதாலே மாட்டா கடந்து நடந்து வரானே மாட்டாவை கழட்டி போட்டு சைட்டால நடந்து வரேன். சைட்ல சுரி இல்ல மண்ணா இது ஃபுல்லா உழப்பி திரியுது காலை. அது சரி நடக்கிறது பெரிய ஒரு டாஸ்கா தான்டா பாருங்க. இங்கே காலை பாருங்க. ஓ மை காட் திரும்பி புதஞ்சிட்டு காலுதான் ஆளை வைக்க 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 இங்கே புதையுது. ஓ ஓ ஓ ஓ ஆ ஓ உண்மையாவா? சரி நம்ம நண்பர்கள் பாட்டா கரட்டி எடுக்கட்டா. பாட்டாவை கரட்டி எடுத்துட்டு அம்மா பாட்டாவை கரட்டி எடுத்துட்டு போய் கொண்டிருக்கேன். Oh my God. ரைட் அவனோட வீட்டுக்குள்ள தான் என்டர் பண்ண போகிறேன். வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. சுத்தி வளைச்சி தண்ணி. அங்கே ஒரு ஆள் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறப்பா. ஒன்று தான் இருக்கிறாங்களோ தெரியல. பாருங்க இது வந்து அவனோட வீட்டு வாசல். அந்த கேட் தான் அன்னைக்குள்ள ஃபுல்லாக மூழ்கி போய் கிடக்கு. இவங்களோட வீடு. வீட்டுக்குள்ள போகிறோம். உனக்கு நான் சொன்னேனே இந்த வாயில நீ ரெண்டு விஷயம் தாங்க அதுக்கு வந்ததுலேருந்து முதலையையும் யானையை. முதல்ல குட்டி பிடிச்சேன். எங்க இருக்கு முதல்ல குட்டி பிடிச்சால் எங்க இருக்கு முதல்ல எங்க இருக்கு முதல்ல எங்க இருக்கு முதல்ல சின்ன நரிக்கு எந்த தூக்கி எறிஞ்சு விட்டுறாங்க விட்டுட்டாரு. திருப்பி வரா அவங்களுக்கு. இதுல வந்து பாருங்க இந்த இருக்கிற மட்டம், இந்த மட்டம் அளவுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து தண்ணி வந்துருக்கு. நேத்தா நேற்று இந்த இந்த ஓட்டத்துக்காக தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கு அன்றைக்கு வந்து இது ஜன்னல் மட்டத்துக்கு வந்தது. அந்த ஜன்னல் மட்டத்துக்கு வந்தது. அவ வீட்டுக்குள்ள சாமான் என்ன தண்ணி கொஞ்சம் சாமான் விட்டு தான் இரவு வழி ஆகினா மேலே வச்சு சாமான் கொஞ்சம் இருந்தாங்க. கீழே சாமான் வீரமா போய் சாப்பாடு சாமான் அரிசி எல்லாம் ஊதி போய் எல்லாம் ஊதி போய் இன்றைக்கு சாப்பிட்டீங்களா? இன்றைக்கு போய் சாப்பிட்டு என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டாங்க. வீட்டுக்குள்ள போ. வீட்டுக்குள்ள போறோம். எல்லாம் கட்டி கட்டி மேல வச்சிருக்காங்க.
ரைட் மேலே பலகையெல்லாம் கட்டி சாமானெல்லாம் மேலே வச்சிருக்காங்க, பார்க்குறாங்களுக்கு விளங்கும். வாரேன். ஓ இது கிட்டத்தட்ட இதுக்குள்ள வந்து சரியா இந்த அளவுக்கு தண்ணி வந்தா, அதாவது எந்த அளவு ரெண்டு கைட உயரத்துக்கு கையில் உள்ள ஜன்னல் சைடு இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்தீங்க. இதெல்லாம் ஈரமா இல்லை, பரவாயில்ல. மேல வச்சிருக்காங்க அவ்வளவுதான். சரி தம்பியா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்ட? முதல்ல குட்டி என்னது? பருப்பு முட்டையும் சோறுமா? கதைங்கம்மா, சொல்லுங்க, உண்மையான விஷயத்த சொல்லுங்க. உண்மையான விஷயம் என்ன? வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்ததா? அப்ப உடுப்பெல்லாம் இதெல்லாம் ஊத்தி ஆயிட்டு. அப்படியா? எங்களுக்கு என்னன்னா போக்குவரத்து தண்ணி வந்தா எங்களுக்கு ஒரு பக்கத்தாலையும் வெளிக்கிறேன் எல்லா பக்கத்தாலையும் தண்ணி இருக்கு. ஏரியாவெல்லாம் பாருங்க, ஒரு பக்கம் வழி மணல் ரோடு. எத்தனை வீடுகள் இருக்குமா வீடுகள் அங்கால இருக்காங்க. இதுக்குள்ள மட்டும் ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. ஒரு 6-7 பேர் மாதிரிதான் இருப்பாங்க. இருக்காங்க உள்ள அங்கால இருக்குது. கொஞ்சம் இந்த தோட்டம் மாதிரி செய்யற வழியா கொஞ்சம் விட வெளியுது. மற்றது ஆமா. இப்ப சரி, இப்ப உங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன செய்யலாம்? அதுக்கு உதவி இல்லைண்டா? பாதை அமைக்கிறதுக்கு தான். பாதையா? இந்த வழி ரோட்டு ஒரு சும்மாண்டான ஒரு ரோட்டுண்டான எங்களுக்கு வழி இல்லை, ஒண்ணும் இல்லை. வீட்டுக்குள்ள தண்ணி ஏறுதுண்டா எங்களுக்கு நாங்க சாமான ஒதுங்க பண்ணி வேலை ஒன்றும் செய்யலாது. ஒரு ஒழுங்கான ஒரு முறையில ரோட் ஒன்று போட்டா சரி. எடுத்த உடனே நாங்க முதல் போற வழியை தான் பார்க்கணும். என்னடா இங்க சரி ஆகுது தண்ணி கூட இங்க தாண்டி தான் எங்களுக்கு ஒரு விளக்கம் நடக்கிறது, எங்களுக்கு வெளிக்கிறதுக்கு கஷ்டம். மழைக்கு மகனை கட்டணும், அங்கே வர தண்ணி இருக்கு. அது மாதிரி இங்கெல்லாம் மாறுது, ஏண்டா அங்கிருந்து வாரம் இங்கெல்லாம் இழுத்து போறது. ஏண்டா இங்கெல்லாம் இதானே பள்ளம் தானே இந்த கைக்கு வர்றது. அதுக்குள்ளால ஒரு வேலையும் செஞ்சுக்குள்ளையும் இல்ல, சாமான வச்சு கிச்சு போட்டு நாம போட்டு விட்டு போட்டு போனாலும் வீடு தாண்டுதான், சாமான் தாண்டு அப்படி முதல்ல இது நீந்தி வந்துதான் வீட்டுக்குள்ள எல்லாரும் தேடி தெரியும். முதலையா? முதல்ல வீட்டுக்குள்ள வருதா? வீட்டுக்குள்ள பெரிய முதலையா? ஒரு 5 அடி இந்த இதுக்குள்ள எல்லாம் இருக்குது. அந்த இங்கால பக்கம் இதுதான் அப்ப உயிராபத்தும் இப்ப இருந்திரியா குட்டி முதலையே காட்டிருப்போம். குட்டி முதல்ல எந்த அளவு? அது ஒரு அந்த எந்த அளவு குட்டி வந்ததா? சும்மா பகுதி சொல்றேன். இப்ப அவங்க அப்பா கிட்ட நான் தாங்க இந்த ஒரு பெட்டை வந்து உப்போடு இருக்கு நம்மள பந்தாரமுல. அங்க இருந்து பாரு தண்ணியா, நீ அங்க சந்தமான தண்ணியா துறந்தா இதெல்லாம் போறது. கிரான் பாலத்துல தண்ணி வெளியே போறதும் பயம். கொஞ்சம் கொஞ்சம் போய் கொண்டிருக்கு. இல்லாட்டி பாஸ்டா ஊர்றது ஓட்டம் குறைஞ்சி. இந்த இடத்து பாருங்க, இப்படி கல்லு கிடக்காமா?
ஓ நம்ம தான் போகணும் வேலியை. வேலி கம்பியா உண்டா? இது ஒரு வளவுக்குள்ள ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்கிது. இதில் கொஞ்சம் பயமில்லாமல் நடக்கலாம். இது கொஞ்சம் சேறு இல்லை மண்ணுன்றனால இதில் பயம் இல்லாமல் போகலாம். இது வளவு என்ன சிரா? ஓகே, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம வரக்குள்ள அதால் வரக்குள்ள சரியாக கஷ்டமாக இருந்தது. அந்த கிரவல் பிரச்சனையால் நடக்கிறதே சரியாக கஷ்டமாக இருந்துச்சு. இதால் நடந்து போகிறதுனால கொஞ்சம் ஓகேவாக இருக்குது போகிறது. வெள்ளம் வந்த உடனே இங்க முதல் அதுக்கு தாண்டி அந்த தண்ணி அது வராது. அது மத்தியானம் காலையிலே அதாவது இந்த கிராமத்துக்கு வந்து வெள்ளம் வந்து வரக்குள்ள என்ன முதலாவது இந்த வீரை தான் வந்து தாக்கும். அதாவது ஃபுல்லா அங்கால ஃபுல்லா ஆறு தானே அவ்வளவு தண்ணியும் வந்து இந்த வந்து இவங்களை தாக்கி அதுக்கு பிறகுதான் அங்கால போகுது. பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா 11ஆம் மாசம் வெள்ளம் வந்து நீங்க பாத்துவீங்க மட்டக்களப்பில் வெள்ளத்தால் அவதிப்படும் மக்கள்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ ஓட்டிருப்போம். அந்த வீடியோ டைம் இது வந்து ஃபுல்லா தாண்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த அளவு உயரத்துக்கு வாங்க ஜோய் தாக்குற அளவு உயரது தண்ணியா இந்த அளவு வீட்டுக்குள்ள உயரது தண்ணியா கிழக்க மதில் இப்போ ஒரு பாரிய பிரச்சனை. மதில் அடைச்சிருக்காங்க. இது 25 வருஷமா அடைச்சிருக்காங்க. இந்த காலத்துல அடைச்சது மக்களோட பாரிய. ஆனா ஒரு அனர்த்தம் வந்தா வெளியேறலாம் அந்த மதில். அதனால வெளியேறாது. மதில் பப்ளிக் பாதை. இந்த பாத ரீதியாக பிரதேச சபை கூட ஓகே பண்ணி செய்து கூட அதுக்குரிய நடவடிக்கை கிழக்கப்பட வந்து செய்யலை. இப்போ கல்வி சமூகம் இருக்கணும், பாடசாலையும் இருக்கணும், சமூகம் ஊரும் இருக்கணும். ஆனால் அதுக்கான அனைத்து முகாமத்துவம் வெளியேறதுக்கான வழி இந்த கொம்மாறில் இந்த குக்கிராமம் புறம்பளவு மதுராவளியில் இல்லை. அதுக்கு யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏற்பாடு செய்யணும். ஓகே, அதுல இருந்து இந்த நம்ம விழாவுக்குள்ள இருந்து கொடுத்து ஓகே பண்ணி ஓகே பண்ணாது. இருந்தும் அதுக்குரிய நடவடிக்கை யூனிவர்சிட்டியால செய்யல. பப்ளிக் டூ தனியொரு ஆளை செய்யப்பட்ட ரோட் திறந்தா மக்கள் வெளியேற உதாரணம் டெத் ஒன்று நடந்தது. போன இதுக்கு ஒரு மரணம் ஒன்று இடம்பெற்றது. இந்த மரணம் கூட செய்விதாக்கல. பிரதேச வந்தவங்க வீடியோ வந்து போட்டோ கூட எடுக்கலாம். பந்தாண்டு இறந்தவர் தனி லட்சத்தேர்வு. அதுக்கு காரணம் வெள்ளம் பாரணும். அதுக்கான போற பாதை இல்லை. உடன் வெளியேறதுக்கான பாதை இல்லாம இருக்கு. அதாவது வெள்ள தண்ணி வெளியேறதுக்கு வெள்ள தண்ணி ஆக்கள முடியல. இடுப்பளவு தண்ணியில உதாரணமாக 300 மீட்டர் வெளியேறத 20 கிலோமீட்டர் சுத்த வேண்டியது தண்ணியால. அதுக்கு அது நடத்துறதுக்கு போதுமான அளவு பொதுமக்கள் வந்து அந்த அளவுக்கு கதைக்கிற அளவுக்கு ஆக்கள் இல்லை. அதான் உண்மையை பிரதானம். சரியா சரி, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது பேட்டி பாய் சிரான். பாய்.